பொறந்ததுலேருந்தே நம்ம கையில் ஒரு விஷயம் எப்பயுமே இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம். உனக்கும் சரி எனக்கும் சரி நம்ம பிறக்கும் போதுலேருந்தே சுதந்திரம் இருந்து போச்சு. அதனால் இந்த சுதந்திரத்தோட அருமை நம்மள நிறைய பேருக்கு வந்து மேபி ஜஸ்ட் மேபி தெரியாமல் போயிருக்கலாம். பிரச்சனை இல்லை. இன்னும் சார் ஃப்ரீடம் இருக்குது. நினச்சா ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட முடியல, ஒரு டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ண முடியல, பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் படி படி படின்றாங்க. இதுவா ஆன்சர் சுதந்திரம் அப்படின்னா உண்மைதான். இது ஒரு சுதந்திரம் தான். ஏன்னா இதை கூட நீ செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சிருந்தாங்க. படிக்க போறியா உதைப்பாங்க. என்னது வாழ்க்கையில சம்பாரிச்சு நல்லா இருக்க போறியா? ஓ கூடாது. உன்னை ஒரு சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருங்க, நான் ஒரு வேலை சொல்லுவேன், செஞ்சேன்னா உனக்கு தட்டுல சோத்த போட்டு தான் அப்படின்னு தள்ளுறேன். அப்படித்தான் ஒரு காலத்தில் நம்மளையெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் நல்லபடியாக நம்மளுடைய நாட்டுடைய மிக சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் ஒன்று நிறைஞ்சு போராடி என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கான சுதந்திரத்தை நம்ம போராடி பெற்றோம். அப்படி அதை போராடி பெற்று 80 வருஷம் ஆகிப்போச்சு. 80 இயர்ஸ். இந்த 80வது வருஷம் உங்களுக்கு சனி ஞாயிறுன்னு ஒரு 2 நாள் லீவு கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாட்டர்டே லீவு. கரெக்டு தான், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், நல்லா தூங்கலாம். இல்லை இது எல்லாமே செய்யணும். இன்ஃபேக்ட் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல அதெல்லாம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டெல்லாம் கேளுங்க. சரியா? உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு வாக்கிங் போங்க. சும்மா நம்ம வீட்டு தெருவில் எத்தனை வீடுகள் இருக்குது, யார் யாரெல்லாம் நமக்கு புதுசாக இது கண்ணில் படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு. கண்டிப்பாக இதெல்லாம் இந்த ஹாலிடேயில் பண்ணு. முடிஞ்சால் உனக்கு பிடிச்ச ஒரு படத்தை பாரு. சரியா? ஏன்னா இது சுதந்திர தினம் இல்லை. சுதந்திரம் அப்போ நமக்கு இருக்கணும் தானே, அன்னைக்கு ஒரு நாள் இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அதனால் உனக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த சாட்டர்டே நீ செய்யறதுக்கு முயற்சி பண்ணு. அதே மாதிரி நீ என்ன செஞ்சாலும் ஒரு 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக உட்கார். சரியா? இப்போ ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, ஆனியன் சார் மோட்டிவேட் பண்ணுங்க, ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அப்படின்ட்டு. நானும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எப்படின்னா, சும்மாலாம் மோட்டிவேட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு கண்டென்ட்டோட நம்ம வரணும் இல்லையா? உங்களோட 12th இங்கிலீஷ் புக்கு, நிறைய பேர் இதை 9th 10th பசங்க படிப்பீங்க, 11th பசங்களும் பார்த்துட்டு இருப்பேன் இந்த வீடியோவை. பட் உங்களோட 12th புக்கில் சரியா இன்னும் உலிசஸா அப்படி ஒரு போயம் வரும். அது பேர் என்னடா? அது உலிசஸ்ன்னு இல்லை, கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் கூகுள் எப்படி அதை கூப்பிடணும்னு சொல்லுதுன்னு சொல்கிறேன். ஓகே, யோலிசீஸ் அப்படின்னு தான் சொல்லணுமா? சரியா? ஓகே. ஸோ அந்த போயம் டென்னிசன் எழுதுனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலனா எப்படி, நான் ஒரு 5வது படிக்க பார்த்தா 6வது படிக்க பார்த்தா அந்த போயம் படித்தேன். நான் 12thலாம் முன்னாடியே படிச்சுட்டேன் அதை. ஓகேவா? அப்போது அதில் அந்த போயமோட இறுதியில் ஒரு வரி எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, படிச்சு பாரு. We are not now that strength which in old days moved earth and heaven, that which we are one equal temper of heroic hearts, made weak by time and fate, but strong in will to strive, to seek and not to yield அப்படின்ட்டு. சின்ன வயசுல இருந்தே இல்லை, நான் எப்பெல்லாம் டிமோட்டிவேட்டடாக இருக்கணும், எப்பெல்லாம் டவுனாக இருக்கணும், அப்படி ஒரு ஃபைட்டிங் எனர்ஜி எனக்கு அது கொடுக்கும். ஒடிசியஸ் இத்தக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு. ஓகே, பண்டைய கிரேக்க நாடுகள்ல ஒன்று. சரியா? கிட்டத்தட்ட இப்போ நான் சொல்ற கதை வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்லாம் தெரில. நம்ம ராமாயணம் மகாபாரதம் மாதிரி ஒரு இதிகாசம்னு வச்சுக்கோங்க. அது அப்போ வந்து ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லி இத்திகாவுக்கு ஒரு மன்னன் இருக்கான். அந்த மன்னனை வந்து ஆகமென்மான், எப்படி பேர் என்ன, ஆகமென்மான் அப்படின்னு சொல்லி கிரேக்க நாட்டுடைய பேரரசன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, நீ தான் இருக்கிறதுலே வந்து ஷார்பஸ்ட் மைண்டு. ஒரு போர்னா அந்த போரை கரெக்டா பிளான் பண்ணி அந்த போரை கரெக்டா ஜெயிக்க வைக்கிறதுக்கான தந்திரமான ஒரு ஜெனரலா உன்னால இருக்க முடியும். நான் ட்ராய் அப்படின்னு ஒரு நாட்டு மேல போர் எடுத்து போறேன், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீ வா. அந்த போர் 10 வருஷம் ஆகும். போருக்கு போனா 10 வருஷம் ஆகும் நம்ம திரும்ப வர.
ஆனா நீ வந்தே ஆகணும், நீ வரலன்னா உன் நாட்டையே அழிச்சிருவன், கொளுத்திருவன் மிரட்டுறான். அவன் சண்டைக்கு போறான் நான் இன்னொருத்தன் கூட, துணையா வா அப்படின்றான். துணையா வரலன்னா உன் வீட்டையே கொளுத்திருவேன் அப்படின்றான் பேசிக்கா. அப்படி வந்து ஒடிசியஸை சொல்லி மிரட்டி என்ன செய்யறான், போருக்கு கூட்டு போறான். ஒடிசியஸோடைய தந்திரத்தால 10 வருஷம் அந்த போர் நடக்குது. ஆனா 10 வருஷத்தோட இறுதியில ட்ராயை அவங்க என்ன செய்றாங்க, ட்ராய்ன்ற நாட்டை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. அகமெம்னான், ஒடிசியஸ், அக்கீலஸ் எல்லாருமே சேர்ந்து பினிஷ் முடிச்சிடுறாங்க. சரியா? அப்படி தோக்கடிச்சிட்டு நம்ம யார் ஒரு ஒடிசியஸ் திரும்ப ரிட்டர்ன் வராரு. அப்போ திரும்ப ரிட்டர்ன்னா கப்பல்ல வர்றதுக்கு ஒரு 6 மாசம் வரும்னு வச்சுக்கோங்க. ட்ராயில இருந்து திரும்ப இத்தகா நாட்டுக்கு வரணும்னா ஒரு 6 மாசம் வரும். அப்ப அந்த 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் சாப்பாடு எப்படி நீ கப்பல்ல மொத்தமா எடுத்துன்னு போக முடியும்? 2 வாரம் 3 வாரத்துக்கு வேணா சாப்பாடு எடுத்துன்னு போகலாம், தீந்துரும். அப்ப சாப்பாடு தீந்துடுச்சுன்னா ஏதாவது தீவு கண்ணில் தென்பட்டதுன்னா நிறுத்துவாங்க. அப்படி அவன் நிறுத்தி ஒரு தீவுக்கு போறான். தீவுக்கு போனா ஒரு குகை உள்ள நிறைய ஆடெல்லாம் இருக்கு. சரி, இந்த ஆட்டெல்லாம் அடிச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த ஆட்டெல்லாம் அடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு குகை உள்ள போனா, குகை உள்ள அந்த என்ட்ரன்ஸுக்கு பின்னாடி நல்ல பெருசா ஒரு ராட்சச மனுஷன், ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும். அவன் பேர் சைக்ளாப்ஸ்ன்னு. அவன் என்ன பண்றான், குகையை டம்முன்னு மூட்டான். எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் குகையோட வாசல டம்முன்னு மூட்டான். ஒரு பெரிய பாறையை வச்சு மூட்டு 2 மனுஷனை பிடிச்சி அங்கன்னு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவான். திரும்ப அடுத்த நாள் எழுந்திருப்பான், 2 மனுஷனை திம்பான், படுத்து தூங்கிடுவான். இப்படியே இருக்கிறான். இப்போ இவங்களுக்கு அங்க இருந்து தப்பிக்கணும். ஸோ அவன் கூட தப்பிக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த ஆடுங்களா வந்து ஆடு மாதிரியே வேஷம் போட்டுக்கின்னு அவன் ஆட்டெல்லாம் மேய்க்க விடுறதுக்கு அந்த கல்லை நவுத்துவான். கல்லை நவும் போது தப்பிச்சு வந்தாங்க உயிரை பழிச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு சூனியக்காரி கிட்ட மாற்றி அந்த சூனியக்காரி இவங்க எல்லாரும் பண்ணியா மாற்றி விட்டுருச்சு. யார? நம்ம ஒடிசியஸ் அவர் கூட சண்டை போட போனவங்க நாட்டு மக்கள் எல்லாரையும், வா நான் சாப்பாடு தரேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு, பண்ணியா மாற்றி விட்டுரும். அப்புறம் ஒரு 7 வருஷத்துக்கு பண்ணியா மேய்ஞ்சிட்டு இருந்தாப்புல. அங்கிருந்து தப்பிச்சு அப்புறம் போனா ஒரு பக்கம் சுழல், 6 டிராகனு அது கூட எல்லாம் சண்டை போட்டு தப்பிச்சு அப்புறம் சைக்ளாப்ஸ்ன்னு இன்னொரு சூனியக்காரி கிட்ட மாட்டி அப்படி இப்படி எப்ப நாட்டுக்கு வரத்துக்கு இந்த மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷம் வழியில திரும்ப ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு 10 வருஷம். இத்தனை பேர் கையில அடி வாங்கி 20 வருஷம் கழிச்சு எப்ப போருக்கு போனாப்புல மனுஷன், எப்பயோ போனாப்புல 20 வருஷத்துக்கு முன்னாடி போனாப்புல, திரும்ப வீட்டுக்கு வரத்துக்கு 20 வருஷம் கழிச்சு வராப்புல. வந்து பார்த்தா நாடெல்லாம் மாறி போச்சு, மக்கள்லாம் மாறிட்டாங்க. அவர் ஒய்ஃபு இன்னும் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. அவர் கை குழந்தையா விட்டு போன டெலிமேக்கஸ் அவரோட பையன் வளர்ந்துட்டான். 20 வயசு பையனா வளர்ந்து நிக்கிறான். அடுத்து நான் தான் ராஜாவா போறேன் அப்படின்ட்டு. அவருக்கு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை பார்த்து அப்புறம் ஒருத்தன் எப்படி இருப்பான், போங்கடா அப்படின்னு தானே இருப்பான். ஆனா ஒடிசியஸ் சொல்றான், அது எப்படி ஒரு ராஜா, எனக்கு அவமானமா இருக்கு. ஒரு ராஜானா ஒரு இடத்துல கொண்டு வச்சு சும்மா உட்காந்துக்குன்னு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ற லைஃப் என்ன வாழ்க்கை இது? இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. இது ஒரு வேஸ்ட் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம வாழவே தேவையில்ல. வாழ்க்கைனா எப்படி தெரியுமா இருக்கணும், நம்ம நிறைய இடத்துக்கு பயணிக்கணும், அட்வென்ச்சரஸா இருக்கணும், நிறைய கண்டுபிடிக்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும், அட்வென்ச்சரஸ் லைஃப் வாழணும் அப்படின்னு ஏங்குறான். இவ்வளவு கஷ்டத்தை பட்டப்புறம் நீ யோசிச்சு பாரு. நீ கண்ணது இருக்க உன் ஃப்ரெண்டு 2 பேரும் ஏதாவது ஒரு மனுஷன் எடுத்து கடிச்சு திங்கிறத பார்த்துருக்க ராட்சசன் இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கான். பண்ணியா மாத்தி இருந்தான். ஹி வாஸ் லிட்டரலி சேஞ்ச் டு பிக். இருந்தும் அதுல இருந்து ரிகவர் ஆகி வந்திருக்கான். எல்லாத்தையும் வந்து இருந்தும் நான் போவேன், இன்னும் நான் சாதிப்பேன்னு ஒரு வெறியோட இருக்கான். அப்ப அவன் சொல்ற வரிகள் தான் இது. We are not now that strength which in old days. முன்ன இருந்த பலம் இன்னைக்கு நமக்கு யாருக்குமே கிடையாது. முன்காலத்துல இருந்த ஓல்டு டேஸ்ல இருந்த பலம் இன்னைக்கு நமக்கு கிடையாது. அந்த பலத்தை வச்சு நம்ம பூமியே நகர்த்தி இருக்கலாம், ஏன் சொர்க்கத்தை கூட நகர்த்தி இருக்கலாம். ஆனா that which we are இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கோமோ அந்த என்னவா இருக்கோ நீ இருக்கல்ல, அது இன்னமும் மனசுக்குள்ள ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ். இன்னைக்கும் உனக்குள்ள துணிச்சல் இருக்கு, தைரியம் இருக்கு, வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கான எல்லாமே உன் ஹார்ட்டுக்கு இருக்கு. பலம் வெளியில இல்ல, உள்ள இருக்கு. உன்னோட உடம்பு வேணா டைமால வீக்கா இருக்கலாம், உன் மனசும் உன்னோட கான்பிடன்ஸும் வேணா டைமால விதியால அறுக்கி இருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல உனக்கு பின்னடைவு நடந்திருக்கலாம். ஆனா உனக்கு இன்னும் ஜெயிக்கணும்ன்ற வில் பவர் இருக்கு. கண்டிப்பா உனக்கு வில் பவர் இருக்கு. டு ஸ்ட்ரைவ் டு சீக் அண்ட் நாட் டு ஈல்ட். அப்போ சாதிச்சாகணும்ன்ற வெறியோட போராடு. அதுக்குன்னு ஒரு வழியை கண்டுபிடி. என்னைக்குமே அடி பணியாத, அதான் சொல்றேன்.
என்னைக்குமே அடி பணியாத. நீ யாரோ, உனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பின்னடைகள் வந்தாலும், நீ யாரோ அதுல இருந்து பின்வாங்காத. நாட் டு ஈல்ட் அப்படின்றான். என் லைஃப்ல நான் எப்பயுமே ஞாபகம் வச்சிருக்க ஒரு விஷயம், வென்எவர் ஐ ஃபீல் லைக் போதும் தோத்துட்டோம் போயிடலாம், நாட் டு ஈல்ட் நான் எப்பயுமே யோசிப்பேன். ஸோ 12th பசங்களாம் உங்களுக்கு இது சிலபஸ்லேயும் இருக்கு. ஸோ GTA 6க்கு முன்னாடி ஆனியன் சார் உங்களுக்கு வந்து உலிசிஸ் போயம் நடத்திட்டாரு. சரியா? சரி, இப்போ நம்ம சேனல் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சரியா? மேக் ஷூர் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ சப்ஸ்கிரைப் டு இட். ஓகே, ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத சொல்றேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீ என்னெல்லாம் படிக்கணும். இப்போ யூஆர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஒன்றும் இல்லை, இந்த வாட்டி ஸ்டடி பிளான் ரொம்ப சிம்பிள். எல்லா கிளாஸுக்கும் 4th சாப்டர் படிக்கணும், அவ்வளோதான் ஸ்டடி பிளான். இதான் சேலஞ்ச். யூ ஹாவ் டு ஸ்டடி த 4th சாப்டர் இன் ஆல் சப்ஜெக்ட் மேன். தட்ஸ் ஆல். சரியா? அப்போ நீ 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா பிசிக்ஸ்ல சாப்டர் 4 ஒர்க் எனர்ஜி பவர் படி, கெமிஸ்ட்ரியில சாப்டர் 4 ஹைட்ரஜன் படி, மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் 4 காம்பினேஷன் அண்ட் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் படி. ஓகே, அதுக்கப்புறம் 12th வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 4 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் படிங்க. கெமிஸ்ட்ரியில டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சாப்டர் கம்ப்ளீட்டா முடிங்க. இன்வெர்ஸ் டெக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர் இந்த சாட்டர்டே சண்டே. இப்போ 9th பசங்களா உனக்கான ஸ்டடி ஷெடியூல் என்ன? சாப்டர் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் படி. அதுக்கு அடுத்து சாப்டர் 4 சோஷியல்ல வந்து இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் என்னது சேஞ்சஸ். அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து சாப்டர் 4 ஜாமெட்ரி பாருங்க. சரியா? இப்போ 10th பசங்க நீங்க என்ன செய்யணும்? சயின்ஸ்ல சாப்டர் 4 எலக்ட்ரிசிட்டி, சோஷியல்ல சாப்டர் 4 வேர்ல்டு ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல சாப்டர் 4 ஜாமெட்ரி படிங்க.